ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் மாங்காயும் தக்காளியும் வச்சு ஒரு அட்டகாசமான சுவையில் அருமையான ஒரு சைடிஷ் ரெசிபி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. இது இட்லி, தோசை, ஆப்பம், ஊத்தப்பம், சப்பாத்தி, பூரினி எல்லா வகையான டிஃபன் வெரைட்டிஸ் கூடயும் வெள்ளை சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றக்கும், வெரைட்டி ரைஸ் கூட குறிப்பாக தயிர் சாதம் கூட சாப்பிட்றதுக்கு அருமையான காம்பினேஷனாக இருக்குங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 2 மீடியம் சைஸ் கிளிமூக்கு மாங்காய் எடுத்திருக்கேங்க. இது கோமாங்கான்னு சொல்லுவோம். இந்த மாங்காய நல்லா கழுவி கிளீன் பண்ணிட்டு, இதோட தோல் பகுதிய நீக்கிட்டு, கியூப்ஸா கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ரொம்ப பொடியா கட் பண்ணிறக்கூடாது. மீடியம் சைஸ் கியூப்ஸா கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்ப நான் காமிச்சிருக்கிற மாதிரி இந்த மாரி மீடியம் சைஸ் கியூப்ஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் எடுத்திருந்த 2 மாங்காயில ஒரு மாங்காய் நல்லா பச்சை மாங்காயாவும், இன்னொன்னு லைட்டா பழுத்திருந்தது. ஆனா 2மே புளிப்பு சுவை உள்ள மாங்காய் தாங்க. அடுத்ததா 2 தக்காளி மீடியம் சைஸ்க்கும் கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளி 2 எடுத்திருக்கேங்க. நல்லா பழுத்த தக்காளியா எடுத்துக்கலாம். கூடவே 5லிருந்து 6 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் இஞ்சி துண்டு 1 எடுத்திருக்கேங்க. இது எல்லாத்தையும் பூண்டு தோல் நீக்கி எடுத்துட்டு, இஞ்சியும் தோல் நீக்கிட்டு எடுத்துட்டு, தக்காளியோட காம்பு பகுதிய கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்ததா ஸ்டவ்ல ஒரு இட்லி பாத்திரம் வச்சுட்டு, தண்ணி சேர்த்துருக்கேங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இட்லி தட்டு சேர்த்துட்டு, அதுல நம்ம கட் பண்ணி வச்சிருந்த மாங்காய் பீசஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. மாங்காய் பீசஸ் கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி நான் 2ஆ கட் பண்ணல. தக்காளியோட தண்டு பகுதி மட்டும் தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு, இப்போ நான் எடுத்திருக்க 2 மாங்காய்க்கு 2 தக்காளி போதுமானதா இருக்குங்க. அது கூடவே 5லிருந்து 6 பல்லு பூண்டு தோல் உரிச்சு சேர்த்துட்டு, கூட மீடியம் சைஸ் இஞ்சி துண்டும் சேர்த்துருக்கேங்க. கூட கலருக்காக 3 காஷ்மீர் ரெட் சில்லி சேர்த்துருக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இது வேண்டான்னு நீங்க நார்மல் வரமிளகாயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட இத நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. தக்காளி நான் காமிச்சிருக்கேன் பாருங்க. அந்த மாரி தண்டு பகுதிய கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மூடி போட்டுறலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிருச்சுங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு மாங்காய் எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்குன்னு. அதே மாரி இஞ்சி, பூண்டு எல்லாம் நல்லா வெந்துருச்சு. தக்காளி இந்த மாரி தொடும்போது தோல் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப கொல கொலன்னு வேக வச்சிட வேண்டாம். இப்போ இத கொஞ்சம் சூடு ஆற வச்சு எடுத்துக்கலாம். இது ஆறிட்டு இருக்க டைம்ல ஸ்டவ்ல ஒரு தாளிப்பு கரண்டில ஒரு பேன் வச்சுக்கலாங்க. அதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு வரமல்லியும், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு, வெந்தயம் நல்லா செவந்து, கடுகு படபடன்னு பொரிஞ்சு வரணுங்க. அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஃப்ளேம் லோல வச்சுட்டே வறுத்து எடுத்துக்கோங்க. நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா, இதில 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு சோம்பு சேர்க்கல. இப்போ பார்த்தீங்கன்னா, வெந்தயம் நல்லா செவந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணுங்க. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு, இது சூடு இல்லாம நல்லா ஆற வச்சு எடுத்து, இது ஒரு மிக்ஸர் ஜார்ல சேர்த்துக்கலாங்க. இது நல்லா ஃபைன் பவுடரா பொடிச்சு எடுத்துக்கணுங்க. கொர கொரன்னு இல்லாம நல்லா நைஸா ஃபைன் பவுடரா பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பொடிச்சு எடுத்த பொடிய எடுத்து ஓரமா வச்சுருவோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சிருந்த மாங்காய், தக்காளி எல்லாம் நல்லா சூடு ஆறிடுச்சு. தக்காளியோட தோலெல்லாம் நீக்கி எடுத்துக்கலாம். நாட்டு தக்காளியே சேருங்க. அப்பதான் நல்லா சுவையா இருக்கும். நம்ம பெங்களூர் தக்காளி சேர்க்கும்போது புளிப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கும். இப்போ மாங்காய் நல்லா புளிப்பான மாங்காய்னா 2 தக்காளியே போதுமானதா இருக்கும். புளிப்பு கம்மி உள்ள மாங்காயா இருந்தா ஒரு 3 தக்காளி அளவுக்கு எடுத்துக்கோங்க. இல்லையா 2 தக்காளி கூட கொஞ்சமா புளி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்ச தக்காளிய மிக்ஸர் ஜார்ல சேர்த்துக்கலாங்க. அது கூடவே நம்ம வேக வச்சிருந்த எல்லா பொருளையும் மிக்ஸர் ஜார்ல சேர்த்துக்கலாம். வரமிளகாய், இஞ்சி, பூண்டு, மாங்காய் எல்லாத்தையும் மிக்ஸர் ஜார்ல சேர்த்துட்டு, கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க. நம்ம அரைக்கும்போது தக்காளியிலிருந்து வர தண்ணியும், மாங்காயிலிருந்து வர தண்ணியுமே போதுமானதா இருக்கும். இந்த ரெசிபிக்கு துளி கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. அப்பதான் நமக்கு ஒரு 15லேருந்து 20 நாள் முடிக்கும் கெட்டு போகாம நல்ல சுவையா இருக்கும். இப்போ நம்ம வேக வச்சிருந்த பொருள் எல்லாத்தையும் மிக்ஸர் ஜார்ல சேர்த்துனதுக்கு அப்புறமா, இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்கிறேன். அது கூடவே இதுக்கு தகுந்த அளவுக்கு காரத்துக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன். நீங்க இப்போ 1 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு உங்க காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உப்பும், மிளகாய் தூளும் சேர்த்துனதுக்கு அப்புறமா இத நல்லா ஃபைன் பேஸ்ட்டா துளி கூட தண்ணி சேர்க்காம நல்லா ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சு எடுத்த மாங்காய் விழுத எடுத்து ஓரமா வச்சுட்டு, ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு, பேன் நல்லா சூடானதுக்கு அப்புறமா, அதில பெரிய குழிக்கரண்டியில 1 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் கொஞ்சம் நல்லா கூடுதலாவே சேருங்க. அப்பதான் நல்லா சுவையா இருக்குங்க. சீக்கிரமும் கெட்டு போகாது. உங்களுக்கு எண்ணெய் ரொம்ப கூடுதலா இருக்கிற மாரி தெரிஞ்சா, உங்க விருப்பத்துக்கு தகுந்த அளவுக்கு கூடவோ, குறையவோ சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா, அதில 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா படபடன்னு பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா, 2லேருந்து 3 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கிறேங்க. கூடவே 2 இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம்.
நான் பூண்டு ஏற்கனவே வேக வச்சு அரைச்சதுனால இப்போ பூண்டு சேர்க்கல. நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு 5லேருந்து 6 பல்லு பூண்டு 1க்கு 2 தட்டி கூட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா அந்த எண்ணெயில பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருந்த மாங்காய் விழுது இது கூட சேர்த்துக்கணுங்க. மாங்காய் விழுது சேர்க்கும் போதுமே தண்ணி சேர்க்கக்கூடாது. மிக்ஸர் ஜார்ல இருக்கிற மாங்காய் விழுத நீங்க கரண்டி வச்சு எடுத்து தான் இந்த பேன்ல சேர்த்துக்கணும். துளி கூட தண்ணி சேர்த்துறாதீங்க. இப்போ நான் மிக்ஸர் ஜார்ல இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச மாங்காய் விழுதையும் கரண்டி வச்சு எடுத்து இது கூட சேர்த்துட்டு, அந்த எண்ணெயோட நம்ம சேர்த்துன விழுதுல நல்லா கலந்துடணுங்க. அந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு ஆரம்பத்தில பார்க்கும்போது எண்ணெய் அதிகமா இருக்கிற மாரி இருக்கும். ஆனா உங்களுக்கு நல்லா கொதிச்சு கடைசியில பார்க்கும்போது எண்ணெய் கரெக்ட்டா இருக்கும். அடுத்ததா இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க. வெல்லம் எப்பவுமே கடைசியா தான் சேர்ப்போம். இப்ப இது எல்லாமே நம்ம வேக வச்சு தான் சேர்த்துருக்கறனால கொதிக்க வச்சு எடுத்தா மட்டும் போதும். அதனால பொடிச்ச வெல்லத்த நம்ம ஆரம்பத்திலேயே சேர்த்துட்டேன். 1 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துட்டு, இத நல்லா கலந்து விட்டு உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் செக் பண்ணிக்கலாங்க. உப்பு, காரம், புளிப்பு செக் பண்ணதுல எனக்கு உப்பும் கொஞ்சம் காரமும் பத்தல. அதனால ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு, கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேங்க. புளிப்பு வந்து எனக்கு கரெக்ட்டா இருந்துச்சு. தக்காளி புளிப்பும், மாங்காய் புளிப்பும் கரெக்ட்டா இருந்துச்சு. உங்களுக்கு பத்தல அப்டின்னா, நீங்க அரைக்கும்போதே கொஞ்சம் புளி சேர்த்து அரைச்சு எடுத்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து புளிப்பு கரெக்ட்டா இருக்கும். சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா, இது கூட நம்ம வறுத்து பொடிச்சு வச்சிருந்த பொடியும் சேர்த்துக்கலாங்க. நான் பொடி அப்படியே ஃபுல்லா சேர்த்துட்டேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, ஒரு 1 டீஸ்பூன்லேருந்து 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தான் இருந்துச்சு. அந்த பொடியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்ததுக்கு அப்புறமா அதுக்கு ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் அந்த எண்ணெய்லாம் உள்ள இழுத்து அப்படியே லைட்டா சைடுல கசிஞ்சு வரணும். அந்த அளவு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணீங்கன்னா, சைடுல அப்படியே எண்ணெய் கசிஞ்சு இந்த தொக்கு அப்படியே பேன்ல ஒட்டாம திரண்டு வருங்க. அந்த அளவுக்கு அப்படியே வரும்போது தான் நமக்கு கரெக்ட்டான கன்சிஸ்டன்சி. பாருங்க இந்த மாரி நீங்க எடுத்து விடும்போது பேன்ல ஒட்டாம அப்படியே சுருள சுருள ஒட்டாம வரும். இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான மாங்காய் தொக்கு ரெடி. இது இட்லி, தோசை, ஆப்பம், ஊத்தாப்பம், சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் கூட சாப்பிட்றதுக்கும் அட்டகாசமா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாங்காய் தொக்கு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ்கள சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.